அடுத்ததாக ஒருத்தர் வர போகிறார். அவரும் வந்து நம்மளை பேசி ரொம்ப சிரிக்க வைக்க போகிறார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்னத்திரை மூலியமாக இப்போது வெள்ளித்திரைக்கு வந்துட்டார். எப்போயுமே பெரிய ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வேல்யூ வாங்குறதுன்றது ஓகே, ஒரு சாதாரணமான விஷயம் தான். பட்டு இவர் ஸ்க்ரீனில் வரும்போதே ஒருத்தவங்க வந்து அவங்கள ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இவர் நான் பார்த்துருக்கேன், இவரை நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எல்லாருமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நபர். இவரை பற்றி சொல்லணும்னா, அண்ட் தமிழ் சினிமாவில் 2 சங்கர் ரொம்பவே ஃபேமஸ். இப்போவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் பிரம்மாண்டமாக படம் எடுக்கக்கூடியவர், இன்னொருத்தர் இவர் பார்க்குறதுக்கும் பிரம்மாண்டமாக இருப்பார். இவரோட காமெடிகளும் பிரம்மாண்டமாக இருக்கும். வேறு யாருமே கிடையாது, ரோபோ சங்கர். வெரி ஹாப்பி டு வெல்கம் ரோபோ சங்கர் ஆன் டு தி ஸ்டேஜ். பயங்கரமான பில்டப் கொடுத்துருக்கோம். எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கணும் சொல்லிட்டேன். ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. உண்மையிலே நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, எத்தனையோ மேடைகள் ஏறி என்ன பயன், இன்று நான் அடைந்தேன் என்னுடைய பிறவி பயன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனையோ மேடைகள் மத்தியில் இன்றைக்கு ஒரு அற்புதமான மேடை. ஐயா அவர்களை பற்றி நிறைய ஜாம்பவான்கள், அதாவது எப்படின்னா ஒரு நடிகரை பற்றி ஒரு முழு நீள திரைப்படம் ஒவ்வொரு ஆளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதுக்கிடையில் ஒரு இன்ட்ரோ பிளாக்னு வரும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம். அந்த மாதிரி தான் இப்போ நான் மேடையில் ஏறி இருக்கேன். ஸோ ஐயா அவர்களை பற்றி பேசுகிறதுக்கான தகுதியோ அனுபவமோ நமக்கு கிடையாது. இருந்தாலும் நானும் ஒரு மேடை கலைஞன் அப்படின்ற விதத்தில் இந்த மேடை கிடச்சதுக்கு நான் மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிறேன். எனக்கு ரொம்ப மேடை அனுபவம் இருக்கிறதுனால இப்போ வந்து நீங்கள் ரிலாக்ஸாக சிரிக்கிறதுக்கான டைம். ஏன்னா ஐயா பற்றி நிறைய எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் இப்போ என்ன சொல்ல போகிறானோ அப்படின்லாம் கருத்து கணிப்போடையெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருங்க மைண்டை. கைத்தட்டினார், ஒருத்தர் கைத்தட்டினார் எனக்காக. ஏன்னா நம்மளை பற்றி தெரியும்ல, இப்போ என்ன சொல்ல போகிறேன்றது தெரியும். அதனால் ரிலாக்ஸாக விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. நான் நிறைய மேடை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன். அதான் நிறைய மேடை அனுபவம் எனக்கு இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து கோவில் திருவிழாக்கும் போகிறோம், கும்பாபிஷேகத்துக்கும் போகிறோம், கல்யாணத்துக்கும் போகிறோம், காதுகுத்துக்கும் போகிறோம். இன்னும் நான் பண்ணாத ஒரே ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் மட்டும்தான். அது மட்டும்தான் பண்ணல, மற்ற எல்லா ஸ்டேஜும் பண்ணிட்டேன். ஆனால் போகிற இடத்துல ஒவ்வொரு ஆளோட நம்ம பார்க்குற லைவாக பார்க்குற அனுபவத்தை தான் நான் தொலைக்காட்சியில் பூசி மொழிகி பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறது. அதில் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா, இப்போ உட்காந்து பார்க்குறீங்க இல்லையா, இப்போ இங்கே பார்க்கும்போது எல்லாருமே அழகழகாக கலகலகலகலன்னு சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்கீங்க. நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன். ரோவில் உட்காந்து முறைச்சி பார்ப்பேன், பார்த்துருக்கீங்களா? இல்லை இங்கே சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். ரோவில் மைக்கை பிடிச்சோடனே அப்புறம் அப்படிம்பேன். நமக்கு வர்றது வராமல் போயிடும். நம்ம ஒரு ஃப்ளோவில் ஏறுவோம், அதை இறக்கி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பேன். இப்போ எப்படின்னா, எங்கெங்கே உட்காரக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்குது. இப்போ இங்கே நான் நகைச்சுவைக்காக சொல்கிறேன், எல்லாமே நகைச்சுவைக்காக அப்படியே எடுத்துக்கங்க. இப்போ இந்த இடத்த விட்டுருங்களேன், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், எங்கெங்கே உட்காரக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் வச்சுங்களேன், யாராவது ஒரு ஆள் மட்டும், அதாவது பக்கத்தில் எவனா சிரிச்சிட்டேன்னா சில பேர் ஸ்டொமக் ஃபயர் வந்துடும். அப்படி சிரிச்சிட்டேன்னா வாய்க்குள்ளே தலையை விட்டு வெளியே எடுக்கிற கரெக்டெல்லாம் இருக்கான். குறுன்னு பார்த்தானா அவன் பக்கத்தில் உட்காந்துடாதீங்க, இடத்த ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குடும்பத்தை கெடுக்கிறது எப்படின்னு அவன் ஒருத்தன் தான் யோசிப்பேன். சும்மா இருக்கேன் அவன் மூளை யோசிக்க சொல்லுங்க. அடுத்த பக்கத்தில் சிரிச்சிட்டா ஸ்டொமக் ஃபயர் வந்துடும். அவன் பக்கத்தில் உட்காந்தோம்னா நம்ம குலகாரன் ஆயிடுவோம். அவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. 2வது, ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், வாஷ் பேஷன் கை கழுவுற இடம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் உட்காந்துடாதீங்க. இப்போ ரொம்ப பேர் கையை வாயை மட்டும் கழுவுறதில்ல நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா உள்ளே இருக்க குடல் வெளியே வந்துருங்க. அதில் சட்னி சாம்பார்லாம் குழப்பி கிடக்கும். அதை அப்படியே அந்த வாஷ் பேஷனில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள தள்ளுவேன். நம்மளால் 2 இட்லி திங்க முடியுமா? முடியாது. தியேட்டருக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே படம் பார்த்துட்டு சில கேரக்டர் உட்காந்துருக்கேன்ல, அவன் பக்கத்தில் உட்காந்தோம்னா நம்ம படம் பார்த்த மாட்டேன். நான் அது சென்னையில் இப்போ நிறைய பார்க்குறோம். ஏன்னா நான் குடும்பத்தோட நான் அப்படின்ற ஒரு படத்துக்கு 450 ரூபா பிளாக்ல டிக்கெட் வாங்கி நுனி சீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் ஒரு நாதாரி 4வது தடவை படம் பார்க்குது. அமிக்கின்னு பார்க்க வேண்டியதானே. அதுலேயும் மல்டிப்ளெக்ஸில் உங்களுக்கு தெரியுமில்ல, சென்னையில் அப்படியே 10 சீட்டு தான் இருக்கும். அப்படி மூச்சு விட்டா கூட கேட்கும். அதில் வந்து ஹீரோவை தரத்தரன்னு சுதீப் இழுத்துட்டு வந்து சாக்ஸை கலட்டி சங்கில் காலை வச்சு மிதிக்கிற சீன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தன் தொடையை நோண்டி அதில் 6 பேர் வாயிலே கொடுத்துட்றாங்க. இப்போ படம் பார்க்குறவன் 6 முதல் கொண்டு கொடுக்குறேன். என் தொடையை நோண்டி, சார் இப்போ சாக்ஸை கழட்டி சங்கில் காலை வைப்பேன் பாருங்க. வைப்பேன் எங்களுக்கு தெரியாது. அந்த வச்சானா 4வது தடவை பார்க்குறேன் சார். இப்போ அந்த உசுறு என்ன பண்ணணும்னா ஈக்குள்ள சொங்கின்னு போயிடும். அந்த அவனை கொண்டுரும். எந்திரிச்சு வாங்க வீட்டுக்கு போவோம்ட்டேன். 4 செகண்டில் ஒரு படத்தை முடிச்சு விட்டாங்க. இப்போ நான் 2 மணி நேரம் எப்படி உட்காந்து படம் பார்ப்பேன் யோசிச்சு பாருங்க. அதில் இங்கே புதுசாக திருமணமான தம்பதிகள் யாராவது வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நண்பனாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்.
உங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 6 வயசு வந்ததுக்கப்புறம் குடும்பத்தோட படம் பார்க்க போங்க, இல்லைன்னா கேவலப்பட்டுருவீங்க. நான் அவ்வளோ கேவலப்பட்டிருக்கேங்க. என் மக 8 மாத பிள்ளையா இருக்கும்போது படத்துக்கு போயிட்டேன். நான் சொன்னேன், வேணாண்டி இன்னைக்கு படத்துக்கு போக வேணாம், பாப்பா கத்தும், நம்மளும் படம் பார்க்க முடியாது, அடுத்தவனும் பார்க்க முடியாதுன்னு. என் முன்னாடி இன்னைக்கு பார்த்தே தீர்வேன்னா சனி எங்கே விட்டுச்சுன்னு நான் கூட்டு போயிட்டேன். போனால் டிஜிட்டல் சவுண்டில் என் மக கத்துதுங்க. நான் பதறேன், பக்கத்தில் இருக்க வேணா முறைக்கிறேன். பெத்தவ கொஞ்சமாவது பதற வேணா, என்னடி பிள்ளை அழுகுதுங்கிறேன், பிள்ளையை திட்டு வெளியே போய் படம் பார்க்கணும்ட்டான். அடி சண்டால சிரிக்கு மகளை என்ன செய்யுதுன்னு பிள்ளை நம்ம தான் கொண்டு தோல் தூக்கி போட்டு செருத்தா அழுகாத்த வாத்தா ஓ ஓ ஓ ஓ தேட்டர் கதவை திறக்கிறேன். என்னை மாதிரி 75 பேர் ஓ ஓ ஓ வாங்க வாங்க. நான்லாம் டைட்டிலுக்கே வந்துட்டேன், நீங்கள் என்னங்க அப்படியே ஒரு காப்பி சொல்லுங்கன்றேன். இல்லைங்க விஷுவலாக படம் பார்க்கவே முடியலங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் கூட 2-3 பேர் அப்படியே குழந்தைய ஷிஃப்ட் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். அதை பட்டக்குன்னு மாற்றுறீங்க அப்படியே. இந்த மாதிரி நான் கேவலப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் லோக்கலில் ஒரு கேவலப்பட்டது, ஃபாரினில் ஒரு கேவலப்பட்டது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா, நம்ம ஊரில் அம்மன் கோயில் கூழ் திருவிழா நடக்கும். 10 நாள் கூழ் ஊற்றுவாங்க இல்லையா? அதில் முதல் நாள் அந்த தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல் நாள், ஏய் என்னப்பா என்ன கோட்டுக்காரங்களா ஆளக்கான எங்கப்பா வர சொல்லுங்கப்பா, தேர் எழுத்து போகணும் என்னப்பா அப்படி இருக்கும். டெய்லி பேசி பேசி 10ஆவது நாள் அந்த தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? ஏப்பா அந்த அன்னதானம் போடுறது எங்கப்பா இருக்கீங்க, ஏப்பா வர சொல்லுங்கப்பா, இப்படி ஆயிரும். 10ஆவது நாள் நிகழ்ச்சிக்கு மேடையில் உட்காந்துருக்கேன். இது உண்மையிலே நடந்தது, ஊரு பேர்லாம் சொல்ல வரும்ல. இப்படி உட்காந்துருக்கேன். அவர் பெரிய ஒரு தர்மகத்தா பேச ஆரம்பிக்கிறார். சத்தியமாக என்னை யார் என்னன்னு கேட்கல, நானும் என்னை பற்றி சொல்லலை. என்னை பற்றி பெருசாக சொல்ல போகிறாராக்கும் பீத்திக்கிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் அறிமுகப்படுத்துறேன்ற பேரில் 5000 பேர் மத்தியில் கேவலப்படுத்தினா இருக்கேன். இப்படி உட்காந்துருக்கேன். இங்கே இருக்கப்பா, இன்னைக்கு 10ஆம் நாள் திருவிழா நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்காக தம்பி என்னை கை காமிச்சு கூத்துக்கட்ட வந்திருக்காப்ல. கூத்துக்கட்ட வந்திருக்கா தம்பி, உன் பேர் என்னையா? ஐயா ரோபோ சங்கர். சோபா சேரு கிமிக்கிரியா என்னப்பா பண்ணுவீங்க? எதாக இருந்தாலும் ஒன்று எடுத்து காமிக்கணும். நான் என்ன மேஜிக் ஷோவா பண்ண போனேன்? சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் எடுத்து காமிக்க. இதில் கூட்டத்தில் அவர் பேசுன இங்கிலீஷில் மறந்துட்டேங்க. என்னப்பா இங்கே கூட்டம், லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள், சில்ட்ரன்ஸ் குழந்தை தனித்தனி விடுங்க. தம்பி டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணாத, எங்கள் ஊருக்காரன் பார்க்க மாட்டேன், காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்க. எப்படி சிக்கிருப்பேன் இதில். கூட்டத்தில் என்ன ஒருத்தர் எந்திரிச்சு கத்திட்டேன்னு வச்சுங்களேன், இல்லை சுப்பிரமணியமனே என்ன சத்தம், தர்மகத்தா பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வந்திருக்கேன் சோபா சேரு. பன்னி மேய்க்க வந்தானா மாடு மேய்க்க வந்தானா? பன்னி மேய்க்க வந்தானாவா? படக்குன்னு மைக்கு வாங்கிட்டேன், இதுக்கு மேலே விட்டால் களி ஊற்றிடுவாங்கன்னு மைக்கு வாங்கி பேசுகிறேன். ஊரே சிரிச்சிச்சுங்க. கூட்டத்தில் ஒரு கிளவி, அதெல்லாம் பாவம் இன்னைக்கே நாளைக்கே போக வேண்டிய வயசுக்கு, அது எந்திரிச்சு கேவலப்படுத்திட்டு உட்காந்துச்சு. படக்குன்னு எந்திரிச்சு, ஏய் என்ன எல்லாம் வெக்கம் இல்லாமல் கேட்கற பக்கம் பல்ல காமிச்சு தெரியுங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்கும், நமக்காண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்து மட்டும் அழகா பேசிக்கிருக்கு, உங்க வாட்டி ஏன் இழிச்சுக்கிருக்கீங்க, தப்பா நினைக்காது தம்பி, நீ பேசுப்பா, 6 ஜெரிக்காம நான் பாத்துக்கிறேன்னு முதல்ல அந்த கிளவியை ஜேசிபி கிரேனை வச்சு தூக்குனான்ட்டேன். என்னங்க ஒரு மனுஷன் 10 நிமிஷம் மேடை ஏறி பேச போனா எவ்வளவு? இது லோக்கல்ல ஓகேவா. ஃபாரின்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தேன். உண்மையிலே போனேன். ஏன் இப்படி முறைக்கிறீங்க? சத்தியமாக தெரிஞ்சுதான் நான் ஒரு ஜெராக்ஸை கொண்டு வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன். சத்தியமாக போனேன். அட்லாண்டா போனேன். வாழ்க்கையில் முத அடையப்பா 22 மணி நேரம் கடந்து அப்படி போய் இறங்குறேன். எப்பயுமே என்னை ஃபாரினில் காப்பாற்றுறது டிடி தான். ஏன்னா அது ஃபேஸ் அப்படி, அது மூஞ்சி பார்த்துருக்கீங்களா, சைனீஸ் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதை ஆக்சுவலாக அப்படி கொடுத்துட்டு அப்படின்னாலே ஓகே தேங்க்யூ மேடம் குத்தி அனுப்பிச்சிருவேன். 2 நிமிஷம் பேசினானா அது வண்டவாளம் தெரிஞ்சிடும். எப்பயுமே அதுகிட்ட கொடுத்துட்டு நான் ஹாயாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். இதே மாதிரி நானும் நம்பித்தா டிடி எல்லாம் போயிருக்கோம் 6 பேர். அதுகிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டேன். அப்போ இங்கேருந்து எட்டி பார்த்தா அப்படி செக்கின் ஆகி வெளியே போகிறோம். அப்படியேடா அமெரிக்கா போகிறோம். வடிவேல் என்ன சொன்ன மாதிரி சோத்தை ரோட்டில் குழப்பி அடிக்கிறோம்டா ஒவ்வொரு ஏரியாவா அப்படின்னு பல கனவுகளோடு நின்றுட்டு இருக்கேன். பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னை மட்டும் கழுத்து சேர்த்து பிடிச்சி வேற லைன் நிற்க விட்டாங்க. உசுறு போயிருச்சு எனக்கு. ஆத்தாவிங்கள்ட்ட நான் என்னத்தை பேசி எப்படி இங்கிலீஷ் பேசி சமாளிக்கிறேன்னு உசுறு போச்சு. இதுக்கெல்லாம் கிளியராகி போயிடுச்சுங்க. அங்கே நிற்கக்கூடாது, வெளியே போன்ட்டான். சத்தியமாக நான் டிடிங்கிறேன். அவர் சொல்லுது நம்பித்தாட்ட மேடையில் அம்பிட்டு பேசுகிறேன்ல, எப்படி பேசிட்டு வரேன்னு பார்ப்பேன் வாங்கன்றுச்சு. எனக்கு உசுறு போயிடுச்சு. இந்த பொதுவாக நான் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கே புரியாதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. இதில் அந்த லேடி ஆஃபீஸர் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அந்த லேடி ஆஃபீஸர் கேட்டுச்சு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சங்கர், ஐ ஆர் கமிங் டு யூஎஸ், how many days of saying which purpose are coming?
அதாவது எதுக்கு வந்த, என்ன காரியம், எப்போ போவேன், இது எனக்கு விளங்கலை. நான் அந்த பொம்பளைகிட்ட ஐ ஆம் சங்கர், ரோபோ சங்கர், யூனோ, ஸ்டார், ப்ரோக்ராம், மிமிக்ரி, 6 members coming from India, 5 members gone, 1 member here, please give the passport. அது என் மூஞ்சியில் காரி துப்பல், அவ்வளோதான். மற்றபடி எல்லா எக்ஸ்பிரஷனும் பண்ணிடுச்சு. பழையபடி கோவத்தில் அது கேட்குது. ஏன்னா பின்னாடி 300 பேர் நிற்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சங்கர், ஒய் ஆர் கமிங் டு யூஎஸ் கம்யூனிட்டி ஸ்டார்ஷிங் விச் பர்பஸ் ஆர் கேமிங். பழையபடி நான் அஸ்கி வாய்ஸில், ஏன்னா டிடி காதில் விழுந்தா என்னை இங்கே வந்து கேவலப்படுத்திடுமா, அதனால் அஸ்கி வாய்ஸில், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ ஆம் ரோபோ சங்கர், ப்ரோக்ராம் போகலைன்னா காசு தர மாட்டாங்க மேடம், காலில் விளவாண்டேன். கடைசியில் திட்டுது அசிங்கசியமா. அப்போ நான் நினச்சிட்டேன், சரி நீ என்னத்தை அமெரிக்கா பார்த்தோம், லாஸ்ட் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், இந்த பொம்பளை மாதிரி நாக்கை ரோல் பண்ணி ஒரு தடவை பேசுவோம், வந்தால் அமெரிக்கா போனால் இந்தியா முடிவு பண்ணிக்குவோன்ட்டு. கடைசியில் அந்த பொம்பளை பயங்கர கத்தி கடிச்சு, எக்ஸ்கியூஸ் மீ ஷங்கர், ஆர் யூ கமிங் டு யூஎஸ் கம்யூனிட்டி ஸ்டார்ஷிங் விச் பர்பஸ் ஆர் கமிங். உடனே நான் இருக்கு, யா ஐம் கமிங் ஃப்ரம் இந்தியா, கோயிங் டு த ப்ரோக்ராம் 70 பிளேஸ், த பாஸ்போர்ட் வெரி சரி ஓகே தேங்க்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்னு நீ திருப்பி கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் சொல்லும்போது பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு சீட்டை பின்னாடி தள்ளிட்டேன். யா ஐம் சங்கர் கம் ஃப்ரம் இந்தியா. அத்தடி பெரிய ஆஃபீஸர் முள்ள நிப்பாட்டி வச்சுட்டு போலப்பான்னு குத்தி அனுப்பிச்சிருச்சு. புனமான இந்த மேடை வாய்ப்பை கொடுத்த புதியகம் தொலைக்காட்சி அண்ட் ராதிகா சரத்குமார் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஆடுறது மட்டும் இல்ல, உன்னால குரல் தூக்கி பாட முடியாது, வசனம் பேச முடியாது, சொன்னா கேட்க